நேயர்கள் அனைவருக்கும் வணக்கம். நான் அட்வொகேட் அருண்குமார். இது உங்கள் அருண் லா யூனிவர்ஸ் சேனல். இந்த சேனலை தொடர்ந்து பார்த்துட்டு வாங்க. இன்னைக்கு நம்மளுடைய சட்டப்பதிவில் என்ன பார்க்க போறோம்னா, மெயின்டெனன்ஸ் எந்தெந்த கிரவுண்ட்ஸ்ல ஒய்ஃபுக்கு கொடுக்க தேவையில்லை அப்படின்னு சொல்லிட்டு தான் இந்த பதிவில் பார்க்க போறோம். இதை பார்த்தீங்கன்னா பல்வேறு வழக்கு தீர்ப்புகள்ல நீதிமன்றம் என்ன சொல்லியுள்ளது என்பதை பற்றி நீதிமன்ற தீர்ப்பை சார்ந்து இந்த சட்டப்பதிவை நம்ம தொடர்ந்து பார்க்கலாம். ஒரு வழக்குல பாத்தீங்கன்னா அமித் குமார் வர்சஸ் சங்கீதா டோப்போ, இது 2024 இந்த ஆண்டு கொடுக்கப்பட்ட தீர்ப்பு. இந்த தீர்ப்புல என்ன சொல்றாங்கன்னா, ஒய்ஃப் ஹஸ்பண்டை விட்டு செப்பரேட்டா இருக்கிறாங்க. அப்படி செப்பரேட்டா அவங்க வாழ்ந்து கொண்டு இருக்கும்போது கணவரிடம் மெயின்டெனன்ஸ் கேட்டு வழக்கு தாக்கல் செய்யறாங்க. இந்த மாதிரியான சூழ்நிலையில கோர்ட் என்ன முடிவு எடுக்கலாம், என்ன தீர்ப்பின் ஒரு முடிவுக்கு வரும்போது, இந்த வழக்கை பொறுத்த வரைக்கும் ஒய்ஃப் எந்த விதமான ரீசனும் இல்லாம ஹஸ்பண்டை விட்டு தனியா செப்பரேட்டா இருக்கும்போது, வாழ்ந்து கொண்டு இருக்கும்போது அவங்களுக்கு மெயின்டெனன்ஸ் கொடுக்கலாமா அப்படின்றத ஒரு இஷ்யூவா எடுத்து கோர்ட் அதுக்கு என்ன முடிவு சொல்றாங்கன்னா, கோட் ஆஃப் கிரிமினல் ப்ரொசீஜர் செக்ஷன் 125 கிளாஸ் 4ல என்ன சொல்லியிருக்காங்கன்னா, ஒரு ரீசனபிள் கிரவுண்ட்ஸ் எதுவும் இல்லாம, ரீசனபிள் காஸ் எதுவும் இல்லாமலே ஒரு ஒய்ஃப் ஹஸ்பண்டை விட்டு தனியா பிரிந்து வாழ்ந்து கொண்டு இருக்கும்போது ஹஸ்பண்ட் கிட்ட மெயின்டெனன்ஸ் கேட்க முடியாது அப்படிதான் சொல்றாங்க. ஒய்ஃப் லிவிங் செப்பரேட் ஃப்ரம் த ஹஸ்பண்ட் வித்வுட் எனி ரீசனபிள் காஸ் இஸ் நாட் என்டைட்டில் டு எனி அமௌண்ட் ஆஃப் மெயின்டெனன்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு இந்த வழக்குடைய தீர்ப்புல சொல்றாங்க. அப்ப எந்த விதமான காரணம் இல்லாம கணவரை விட்டு மனைவி பிரிந்து வாழக்கூடாது என்பதுதான் இந்த வழக்குடைய முடிவுல நாம தெரிந்து கொள்கிறோம். அடுத்த வழக்கு பாத்தீங்கன்னா, இந்த கௌரவ் மேக்தா வர்சஸ் அராமிகா சோப்ரா 2024ல இந்த ஆண்டு கொடுக்கப்பட்ட ஜட்ஜ்மெண்ட். இது இந்த தீர்ப்புல நம்ம இரண்டு பிரிவுகளை முக்கியமா பார்க்கணும். ஒன்னு சிஆர்பிசி 125 கிளாஸ் 4, இன்னொன்று பாத்தீங்கன்னா ஹிந்து மேரேஜ் ஆக்ட்ல செக்ஷன் 13B கிளாஸ் 1. இந்த வழக்கை பொறுத்த வரைக்கும் மியூச்சுவல் கன்சென்ட்ல ஒய்ஃப் செப்பரேட்டா பிரிஞ்சு வர்றாங்க. அதாவது கணவனும் மனைவியும் இரண்டு பேரும் பேசி முடிவெடுத்து கொண்டு அவங்களுடைய அந்த மியூச்சுவல் கன்சென்ட்னால அந்த ஒய்ஃப் தனியா இருக்கும்போது அவங்க மெயின்டெனன்ஸ் கேட்க முடியுமா அப்படின்ற பார்க்கும்போது, இந்த 125 கிளாஸ் 4ல சொல்லியிருப்பாங்க, ஒய்ஃப் மியூச்சுவல் கன்சென்ட்னால இருக்கும்போது அந்த சமயத்துல அவங்களுடைய ரைட் டு கிளைம் மெயின்டெனன்ஸை வெயிட் பண்ணியிருக்காங்க. அவங்களே விட்டு கொடுக்குறாங்க. விட்டு கொடுத்துட்டு அப்புறம் அவங்க மெயின்டெனன்ஸ் கேட்க முடியாது அப்படின்னு சொல்றாங்க. ஏன்னா மியூச்சுவல் கன்சென்ட்னால டிவோர்ஸ் வாங்கியிருக்காங்க. ஏன்னா ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃப் ரெண்டு பேரும் பேசி முடிவு எடுத்துட்டு தான் டிவோர்ஸ் வாங்கியிருக்காங்க. அது மியூச்சுவல் கன்சென்ட்ல 13B ஆஃப் இந்து மேரேஜ் ஆக்ட்ல ஃபைல் பண்ணி அதன் மூலியமாக டிவோர்ஸ் இரண்டு பேருக்கும் கொடுக்கப்பட்டது. இந்த மாதிரி அந்த டிவோர்ஸ் கொடுக்கப்பட்ட பிறகு அது மியூச்சுவல் கன்சென்ட்னால கொடுக்கப்பட்டது. அதன் பிறகு இவங்க மெயின்டெனன்ஸ் கேட்க முடியாதுன்றது தான் இந்த வழக்குடைய தீர்ப்புல. அதனால மியூச்சுவல் கன்சென்ட்னால டிவோர்ஸ் பெறப்பட்டவங்க மெயின்டெனன்ஸ் கேட்க முடியாது. அதுதான் பாத்தீங்கன்னா சிஆர்பிசி 125(4)ல சொல்லியிருக்காங்க. அடுத்தது பாத்தீங்கன்னா ருச்சி அகர்வால் வர்சஸ் அமித் குமார் 2004 8 SCC 525. இந்த வழக்குல பொறுத்த வரைக்கும் ஒய்ஃப் அந்த டைவர்ஸ் கேஸ் ஒய்ஃப் அண்ட் ஹஸ்பண்ட் ஃபைல் பண்ணும்போது ஒய்ஃப் அந்த கேஸை கண்டெஸ்ட் பண்ணாமலே இருக்கிறாங்க. அதாவது வழக்கை எதிர்த்து நடத்தாம அவங்க காம்ப்ரமைஸ் சமரசமாக கணவரிடம் முடிவெடுத்து கொண்டு அவங்களுடைய அந்த ரைட் டு மெயின்டெனன்ஸ் என்பதை விட்டு கொடுத்த பிறகு அவங்க அதுக்கப்புறம் ஒரு கிரிமினல் கேஸ் ஹஸ்பண்ட் மேல ஃபைல் பண்ணக்கூடாதுன்றதான் இந்த வழக்குல சொல்றாங்க. Once the wife has obtained divorce without contest on basis of the agreement of compromise, it is not open to the wife to pursue the criminal complaint against the husband. இவங்க காம்ப்ரமைஸ்ல என்டர் ஆயிட்டு ஒரு அக்ரிமெண்ட் போட்டிருக்காங்க. அதுக்கப்புறம் டிவோர்ஸ் வாங்கிட்ட அப்புறம் இவங்க ஹஸ்பண்ட் மேல ஒரு கிரிமினல் கம்ப்ளைண்ட் ஃபைல் பண்ணக்கூடாது. அப்படி பண்ணாங்கன்னா அது அரஸ்ட்மெண்ட் டு த ஹஸ்பண்ட் அப்படின்னு சொல்லிட்டு இந்த வழக்குடைய தீர்ப்புல சொல்றாங்க. அதுக்கப்புறம் அப்துல் காதர் வர்சஸ் தஸ்லீம், இந்த வழக்கை பொறுத்த வரைக்கும் டாட்டர் இன் லா பேரண்ட்ஸ் இன் லா கிட்ட மெயின்டெனன்ஸ் கேட்க முடியுமா அப்படின்றத சொல்றாங்க. சிஆர்பிசி செக்ஷன் 125ல மெயின்டெனன்ஸ் யார் யாரெல்லாம் பெறலாம் என்று சொல்லப்பட்டுள்ளது. அதன்படி பார்க்கும்போது மருமகள் அந்த அவங்களுடைய மாமனார் கிட்ட இருக்காங்க இல்லையா,
அவங்க கிட்ட வந்து மெயின்டெனன்ஸ் கேட்க முடியாது அப்படின்னு சொல்லிட்டு அதில் வந்து தீர்வு கொடுக்குறாங்க. அதுக்கு அடுத்தது பார்த்தீங்கன்னா கேரளா ஹைகோர்ட்டில் நடக்கப்பட்ட ஒரு வழக்கில் 2023 லைவ் லா கேரளா 60 இந்த கேஸை பொறுத்த வரைக்கும் ஒய்ஃப் வந்து ஹஸ்பண்ட் கிட்ட வந்து ஒரு அக்ரிமெண்ட் வந்து போடுறாங்க. அதாவது நான் வந்து மெயின்டெனன்ஸை வந்து வெய்வ் பண்ணிக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு அந்த மாதிரியான அக்ரிமெண்ட் பார்த்தீங்கன்னா இட் இஸ் நாட் எ பர்மிசபிள் இன் லா, இட் இஸ் நாட் என்ஃபோர்ஸபிள் அப்படின்னு சொல்றாங்க. இவங்க வந்து அந்த மாதிரி வந்து ஒரு மெயின்டெனன்ஸ் வேண்டாம் அப்படின்னு சொல்லும்போது இவங்க மியூச்சுவல் கன்சென்ட்ல வந்து டிவோர்ஸ் பண்ணா பரவாயில்ல, அப்படி எதுவுமே பண்ணாம வெறும் ஒரு அக்ரிமெண்ட் வந்து ஒய்ஃப் அண்ட் ஹஸ்பண்ட் போடும்போது அந்த அக்ரிமெண்ட் இட் இஸ் நாட் என்ஃபோர்ஸபிள் இன் லா அப்படின்னு சொல்றாங்க. அந்த மாதிரி அக்ரிமெண்ட் செல்லாது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அதுக்கு அடுத்தது 2023 லைவ் லா கர்நாடகா 386 இந்த வழக்கில் பார்த்தீங்கன்னா ஒய்ஃப் வந்து ஒரு அடல்டரியில் இருக்கிறாங்க. அந்த மாதிரி அடல்டரியில் இருக்கும்போது அந்த ஒய்ஃப் வந்து அவங்களுடைய ஹஸ்பண்ட் கிட்ட வந்து எந்த விதமான மெயின்டெனன்ஸும் வந்து கேட்க முடியாது அப்படின்னு சொல்றாங்க. அதே போல பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் ஒய்ஃபை வந்து டிவோர்ஸ் பண்ணாமலே செகண்ட் ஒய்ஃப் வந்து இருக்கிறாங்கன்னா அந்த செகண்ட் ஒய்ஃப் ஹஸ்பண்ட் கிட்ட வந்து மெயின்டெனன்ஸ் கேட்க முடியாது அப்படின்றதையும் இந்த வழக்கெல்லாம் வந்து சொல்லியிருக்கிறாங்க. இப்போ எந்தெந்த சூழ்நிலையில வந்து எந்தெந்த காரணங்களுக்காக நம்ம வந்து மெயின்டெனன்ஸ் வந்து ஒய்ஃப் கேட்க முடியாதுதான் அந்த பதிவில் பார்த்தோம். தொடர்ந்து நம்மளுடைய அருண் லா யூனிவர்ஸ் சேனலில் பார்த்துட்டு வாங்க. அனைவருக்கும் நன்றி.